ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதியானின் புகழ் பாடும் காசி. காசியால் கங்கைக்கு பெருமையா, கங்கையால் காசிக்கு பெருமையா என்கின்ற அளவுக்கு அனைவருடைய உள்ளங்களிலும் கொலுவிற்றிருக்கும் திருத்தலம். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய 3 வகைகளிலும் புகழ்பெற்ற திருத்தலங்களில் முதன்மை வாய்ந்தது இது. கடல் மட்டத்தில் இருந்து 13,800 அடி உயரத்தில் இருந்து கங்கை நதி உற்பத்தியாகிறது. இமவானின் மகள்தான் கங்கை. இவளுடைய நிறம் வெண்மை. காசி விஸ்வநாதர் 4 வேதங்களின் பொருள் நான்தான் என்பதை விளக்குவதைப் போல 4 சதுரங்களுக்குள் அடங்கியிருக்கும் திருவடிவம். பிரயாகாட், கங்கைக்கு வரும் அனைவரும் முதலில் இங்குதான் கூடி நீராடுகிறார்கள். கங்காதேவிக்கு அவளுடைய நீராலேயே அபிஷேகம். அகல் விளக்கேற்றி கங்கைக்கு ஆரத்தி காட்டிவிட்டு அதை நீரில் மிதக்க விடுவது, பூக்களைக் கொண்டு அவளை வழிபடுவது ஆகியவை நடந்தேறுகின்றன. காசி விசாலாட்சி கருணை பொங்கும் திருக்கண்களை உடையவள். கங்காதேவிக்கு கைகளால் மலர்களை சமர்ப்பணம் செய்கிறார்கள். கை நிறைய நீரை அள்ளி அவளுக்கே அர்ப்பணம் செய்கிறார்கள். கைகளை கொட்டி அவள் புகழ் பாடி பாலால் அவளுக்கு அபிஷேகம் நடக்கின்றது. முன்னோர்களுக்கான நீத்தார் கடன்கள் மிகுந்த அக்கறையுடன் செய்யப்படுகிறது. கங்கையில் நின்றபடி இறைவனை நோக்கி கைகளை கூப்பி ஜபம் நடக்கிறது. வேறு எங்கும் காண முடியாத அற்புதமான காட்சி இது. தினந்தோறும் காலை மாலை 2 வேளைகளிலும், சூரிய உதயத்தின் போதும் சூரியன் அஸ்தமிக்கும் பொழுதும் கங்காதேவிக்கு தீப வழிபாடு, அதாவது ஜோதி வழிபாடு நடக்கின்றது. சாமரம் வீசி அவளை வழிபடுகின்றார்கள். முன்னோர்களுக்கு நற்கதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை உள்ளங்கள் இங்கே கங்காதேவிக்கு வந்து வழிபாடு செய்து தங்கள் நற்செயல்களை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். காசியை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளூர் வாசிகள் மட்டுமல்ல, அயல்நாட்டுக்காரர்களுக்கும் கூடத்தான். வெளியதான காசி மீது வந்து தங்குவோர்க்கெல்லாம் வெளியதான ஜோதிமேனி விஸ்வநாதன் ஆனவன் தெளியும் மங்கை உடன் இருந்து செப்புகின்ற தாரகம் எளியதான ராமராம ராம இந்த நாமமே என்பதை விளக்கும் ஞான பூமி இது. ஹரிச்சந்திராகட்டம்,
மணிகர்ணிகா கட்டம் என்ற 2 பகுதிகளிலும் வாழ்க்கை பயணத்தின் கடைசி கட்டம் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. இங்கு வந்து இறப்பவர்கள் திருச்செவிகளில் சிவபெருமான் ராமநாமத்தை உபதேசித்து அவர்களுக்கு முக்தி அருளுவதாக ஐதீகம். கங்கையில் உள்ள 64 படித்துறைகள் வழியாக படகு போக்குவரத்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. போக்குவரத்து நெரிசல் மிகுந்து இந்த சாலை வழியாக சென்றுதான் காசி விஸ்வநாதரை தரிசிக்கப் போகின்றோம். இதோ காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் நுழைவு வாயில். காலபைரவர் ஆலயத்தின் நுழைவு வாயில். வாரணாசியின் காவல் தெய்வம் இவர். ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரம். விசாலாட்சி அன்னை கோவிலின் நுழைவாயில். காசிக்கு செல்ல வேண்டுமென்றால் அலகாபாத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். அலகாபாத்தில் மோதிலால் நேரு அவர்களின் ஆனந்த பவனம். சுத்தமான கங்கா தீர்த்தம் இதோ இங்கே பக்தர்களுக்காக செப்பு பாத்திரங்களில் அடைக்கப்படுகிறது. தூய்மையான கங்கா தீர்த்தத்தை ஒரு சொட்டு அருந்தினாலும் சரி, அந்த ஜீவனுக்கு முக்தி கிடைக்கின்றது என்பது ஆன்றோர்கள் வாக்கு. முருகனின் வடிவமான தண்டபாணி சுவாமிகள் இதோ விசாலாட்சி கோவிலில் அண்டங்கள் அனைத்தும் எனக்குள்ளே என்பதை விளக்கும் சிவலிங்கங்களின் அழகு வடிவங்கள். மொத்தத்தில் காசியும் கங்கையும் புராணம் போற்றும் பொக்கிஷங்கள். ஆன்மீக ராஜதானியான காசியம் பதிக்கு செல்லும் வாய்ப்பு பெற்ற ஒவ்வொரு நபரும் நிச்சயமாகவே பாக்கிய